ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆசான்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். நட்சத்திரங்களும் அதனுடைய காரகத்துவங்களும் என்ற வரிசையில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நட்சத்திர வரிசையில் 10வது நட்சத்திரம் மக நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்குரிய சம்பந்தப்பட்ட தகவல்களை சார்ந்த தகவலை இந்த காணொலி தருகிறது. வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம். இதில் தர்மம், கர்மம், காமம், மோட்சம் என்ற வகையில் இது தர்ம வீட்டில், 2வது வீட்டில், நெருப்பு வீட்டில் இந்த நட்சத்திரம் முழுமையாக இடம்பெறுகிறது. அதாவது முதல் நட்சத்திரமாக வருகிறது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு தனித்தன்மை என்பது இயற்கையாகவே அமைந்து விடுகிறது என்று சொல்லலாம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இவர்கள் எந்த வகையில், எந்த இனத்தில், எந்த நிலையில் பிறந்திருந்தாலும் இறக்கும் பொழுது இவர்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட தகுதியோடு வாழ்ந்து முடிக்கிறார்கள் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த மக நட்சத்திரத்துக்குரிய காயத்ரி என்று பார்க்கும் பொழுது ஓம் மகா அனகாய வித்மகே பித்ரியா தேவாய தேமகி தன்னோமக பிரசோதயாத் என்று இந்த காயத்ரி மந்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மந்திரத்தை இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமான மக நட்சத்திரத்தன்று தொடங்கி 21 நாள் காலை சூரிய உதயத்துக்கு முன்னால் தினம் ஒரு நாளைக்கு 9 முறை பாராயணம் செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெருத்த மாற்றம் வந்திருப்பதை நிச்சயமாக காண முடியும். அதற்கடுத்து இந்த ராசி மண்டலத்தில் 27 நட்சத்திரத்தில் 10வது நட்சத்திரமாக அமையும் இந்த நட்சத்திரம் ராசி மண்டலத்தில், அதாவது வானமண்டலத்தில் 120 பாகை 0 களை 1 விகளை முதல் 133 பாகை 20 களை வரை பரவியுள்ளது. ஆகாயத்தில் ஊஞ்சல் போல் தோற்றமளிக்கும். இது 4 பாதங்களும் முழுமையாக சிம்மராசியில் அடங்குகிறது. இதனுடைய பறவை என்று பார்க்கும் பொழுது ஆண்களுக்கு இந்த நட்சத்திர கூட்டத்தினுடைய எண்ணிக்கை என்று பார்க்கும் பொழுது 5. மரம் என்று பார்க்கும்போது ஆலமரம், தோற்றம் என்பது பார்க்கும்போது ஊஞ்சல், நாடி என்று பார்க்கும் பொழுது சிலேத்தும நாடி, அதிபதி கேது, வேதை நட்சத்திரம் என்று பார்க்கும் பொழுது ரேவதி நட்சத்திரம், தசா ஆண்டுகள் என்று பார்க்கும் பொழுது 7 ஆண்டுகள், மிருகம் என்று பார்க்கும் பொழுது ஆண் எலி, பாலினம் ஆண், பார்வை கீழ்நோக்கு பார்வை, நிறம் கருப்பு, தன்மை உக்கரம், கணம் ராட்சச கணம், பாதம் ரிச்சு பாதம், பாதரட்சுவை கொண்டது. இதில் 20 நாழிகை முதல் 24 நாழிகை வரை விஷக்கடிகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் இந்த 4 நாழிகைகளில் சுப காரியங்களை தவிர்ப்பது, வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது மற்றும் புதிய விஷயங்கள் சார்ந்த விஷயங்களை ஒருவருக்கொருவர் புரிந்து உணர்வு ஒப்பந்தம் போன்ற விஷயங்கள் மற்றும் கூட்டு தொழிலுக்கான புது முயற்சிகள், புது வண்டி வாகன போக்குவரத்து, அதாவது புது பொருள்கள் வாங்குவது, புது உயிர்கள் வாங்குவது, அதாவது கால்நடைகள் வாங்குவது, எல்லாவற்றையும் தள்ளி போடுவது உத்தமமான விஷயம். அடுத்து அமிர்த கடிகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 54 நாழிகை முதல் 58 நாழிகை வரை. இந்த நாழிகை என்பது அமிர்த கடிகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாழிகைகளில் ஒரு சுப காரியங்கள் அல்லது சுபம் சார்ந்த எந்த விஷயங்களானாலும் சரி, அல்லது சொத்து சார்ந்த எந்த விஷயங்களானாலும் சரி, கூட்டு தொழில் சார்ந்த எந்த விஷயங்களானாலும் சரி, இதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிப்பது சாலச் சிறந்தது. ஆக இந்த விஷக்கடிகை எவ்வளவு பாதகமானதோ அதைவிட கூடுதல் நன்மையானது இந்த அமிர்த கடிகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நட்சத்திரத்தில் தோன்றியவர் யமன். தேவதைகள் என்று பார்க்கும் பொழுது பித்திருக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே யமன் என்பவனை பாருங்கள், அவனுக்கு ஏழை, பணக்காரன், உயர்ந்த ஜாதிக்காரன், தாழ்ந்த ஜாதிக்காரன், பெரியவன், சின்னவன், வயது முதிர்ந்தவர், இளையவர், குழந்தைகள் என்று எந்தவித பாரபட்சமும் பார்க்காமல் செயல்படக்கூடிய தன்மை உள்ளவனே இந்த யமன். இவர் மக நட்சத்திரத்தில் ஜனனமாயிருக்கிறார் என்று நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது சற்று வித்தியாசமாகவே இருக்கிறது.
அடுத்து இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஒவ்வொரு பாதங்களுக்கும் ஒவ்வொரு விருட்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்பொழுது முதலாம் பாதத்தில் பிறந்தவர்கள் ஆலமரம் விருட்சத்தை வச்சு பாதுகாப்பது, வளர்ப்பது ஒரு நல்ல வளர்ச்சியும் ஒரு சந்தோஷத்தையும் தருவதாக அமைந்துள்ளது. அதுக்கு அடுத்தது 2ஆம் பாதத்தில் பிறந்த மரம் முத்திலா மரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் பாதத்துக்குரிய மரம் இலுப்பை மரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் பாதத்துக்கு பவளமல்லி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே இந்த விருட்சங்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய வீட்டருகிலேயோ அல்லது அவர்களுடைய அருகில் அல்லது கண்படும் தூரத்தில் இருப்பதை நிறைய முறை நான் உணர்ந்திருக்கிறேன். இந்த மரத்தை நம் தோட்டத்திலேயோ அல்லது நிலப்பகுதி அதிகமாக உள்ளவர்கள் உங்களுடைய தோட்டத்தில் ஏதாவது ஒரு பக்கத்தை, அதாவது வடக்கும் கிழக்கும் சார்ந்த பகுதி, அதாவது வடகிழக்கு என்று சொல்லப்படக்கூடிய ஈசான்ய மூலையில் இதை வைத்து வளர்ப்பது என்பது சாலச்சிறந்ததாக தெரிய வருகிறது. அடுத்தது இவர்களுடைய பொது குணாதிசயங்கள் என்று பார்க்கும்போது தன தானியம் மிகுந்தவர்கள், கிடங்குகள் உடையவர்கள், குன்றுகளுக்கும் மலைகளுக்கும் அடிக்கடி செல்ல விருப்பப்படுபவர்கள், சடங்கு கர்ம காரியங்களில் ஈடுபாடு உடையவர்கள், அசைவத்தில் அதிக விருப்பமும் பிரியமும் உடையவர்கள். ஒன்று முழுமையாக பெண்களை வெறுக்கிறார்கள் அல்லது முழுமையாக பெண்களை எதிர்பார்த்து பெண்களுடைய அருகாமை எதிர்பார்த்து பலமான பாதகத்தையும் சங்கடத்தையும் அவமானத்தையும் இழப்புகளையும் சந்திக்கிறார்கள் என்பது நடைமுறையில் எண்ணற்ற ஜாதகங்களில் பார்த்திருக்கிறேன். அதற்கடுத்தது இவர்கள் வெளியூர் பயணம், அதாவது ஊர் விட்டு ஊர் செல்வது, நாடு விட்டு நாடு செல்வது போன்ற விஷயங்களில் அதிக ஈடுபாடும் அக்கறையும் கொண்டுள்ளவர்களாக உணர்ந்திருக்கிறார்கள். அழகானவர்கள், வசீகரம் உள்ளவர்கள், சுக வாழ்க்கை வாழ அல்லது சுக வாழ்க்கையின் மீது, அதாவது படோடாபம் கலந்த வாழ்க்கையின் மீது அதிக ஈடுபாடு உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இதில் ஒவ்வொரு பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கடுத்து இதில் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் ஈவு இரக்கமற்றவர்கள், பயம் மற்றவர்கள், சிவந்த கண்களை உடையவர்கள், அளவற்ற ஆசையுடையவர்கள், மதியோகி, பிரித்தாளும் எண்ணம் கொண்டவர்கள், சுய புத்தி குறைவு, துணிச்சலாக குற்றம் செய்யக்கூடிய தன்மையுள்ளவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காது நோய் உடையவர்கள், காமாலை நோய் உடையவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு 1ஆம் பாதத்திற்கும் 2ஆம் பாதத்திற்கும் இந்த குணாதிசயங்கள் இருக்கிறது. 3ஆம் பாதம் என்று சொல்லும் பொழுது இவர்கள் பலசாலியானவர்கள், நோயுள்ளவர்கள், பொல்லாதவர்கள், கடின வார்த்தைகளை உடையவர்கள், பேராசையுடையவர்கள், சுத்தமானவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் பெண்களுடைய பேச்சை கேட்பார்கள் அல்லது பெண்களுக்கு பிடித்தவர்களாக வாழ விருப்பப்பட்டு பெண்களிடமிருந்து சொத்து, சுகம், இன்பம் இந்த 3ஐயும் தூய்ப்பவர்களாக காணப்பட்டிருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் பார்த்திருக்கிறோம். இவர்களுக்கு தொற்று நோய்கள் அதிகமாக வருவதை காண்கிறோம். அதாவது சொறி, சிரங்கு, கொப்புளங்கள், கட்டிகள் போன்றவைகள் இவர்களுக்கு உருவாவதை காண முடிகிறது. அதே சமயத்தில் இவர்களுக்கு நல்ல மனைவி அமைகிறார்கள். ஆனால் அந்த நல்ல மனைவிக்கு இவர் நல்ல கணவனாக இருக்கிறாரா என்று பார்க்கும் பொழுது நிறைய ஜாதகத்தில் அப்படி அமையவில்லை என்பது அனுபவத்தில் தெரிய வருகிறது. அடுத்து உடல் உறுப்புகள் என்று பார்க்கும் பொழுது இதயம் அதனுடைய ஒட்டுமொத்த வடிவம், அதாவது மேல்புற திசுக்கள் சார்ந்த விஷயங்களை இந்த மக நட்சத்திரம் காட்டுகிறது. அடுத்து முதுகுத்தண்டு, மண்ணீரல், முதுகெலும்பு, தண்டுவடத்தினுடைய மேல் பகுதி போன்றவைகள். இது இல்லாமல் இரத்த நாளங்கள், இரத்த குழாய்கள், அதாவது கொழுப்பு படியும் இடங்கள் எல்லாமே இந்த மக நட்சத்திரம் சுட்டி காட்டுகிறது. நோய்கள் என்று பார்க்கும் பொழுது மாரடைப்பு, கவலையால் ஏற்படும் நோய்கள், விஷத்தால் ஏற்படும் நோய்கள், முதுகுவலி, இதயத்துடிப்பு, வாந்தி, பேதி, மயக்கம், முதுகு தண்டு வலி, மூளை சவ்வு, காய்ச்சல், ஏப்பம், விக்கல், தோல் நோய், பொடுகு போன்ற நோய்கள் அதிகமாக எளிதில் வருகிறது. இது இல்லாமல் தொப்புள் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இவர்களுக்கு வாழ்க்கையில் வராமல் போவதில்லை. அதே சமயத்தில் இவர்களுக்கு வயிற்று வலி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், இது இல்லாமல் மார்பு வலி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இவர்கள் இல்லாமல் கடப்பது என்பது சாத்தியமே இல்லை. இது எப்போது வருகிறது என்று பார்க்கும் பொழுது
இவர்களுடைய ஆறுக்குரியவனுடைய திசை வரும் பொழுது, கேதுவனுடைய புத்தி வரும் பொழுது கண்டிப்பாக இந்த பாதிப்பை தருகிறது. சரி, இது எந்த காலகட்டத்தில் வருகிறது என்று பார்க்கும் பொழுது, இந்த கேதுவையோ அல்லது 6ஆம் இடத்துக்காரனையோ ராகு கேது கடக்கும் காலத்தில் இந்த நோய் உருவாக்குறது, அல்லது அந்த 6ஆம் இடத்துக்குரிய கிரகம் எதுவோ அந்த கிரகத்தினுடைய பகை கிரகங்கள் கோட்சாரத்தில் கடக்கும் காலங்களில் இந்த நோய் வருகிறது என்பது நடைமுறையில் காணப்படுகிறது. இதற்கு அடுத்து நம் அனுபவத்தில் பார்த்த பொது விஷயங்கள் என்று பார்க்கும் பொழுது, பொதுவாக மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆண்களாக இருந்தால் சந்தோஷத்தையும் செல்வாக்கையும் போக சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் அதிக ஈடுபாட்டை காண்கிறார், அதிக ஈடுபாட்டில் இருக்கிறார்கள். அதே சமயத்தில் இவர்களுக்கு யாராக மக நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் யாராக இருந்தாலும் இவர்களுக்கு இளைய வயதில் உள்ள பெண்கள் மூலம் இவர்களுக்கு வாழ்க்கையில் அவமானத்தை தராமல் இந்த சிம்ம ராசியில் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழுவதே இல்லை அல்லது வாழ்வதற்கான வாய்ப்பே இல்லை என்று சொல்லப்படுகிறது. அதற்கடுத்து பெண்களுக்கு என்று பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் வந்து போகிறது. அதாவது ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை காதலிக்கிறார்கள் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இவர்களை காதலிக்கிறார்கள். அதற்கடுத்து இவருக்கு அடுத்த திசையே சுக்கிர திசை வருகிறது என்று பார்க்கும் பொழுது, பொதுவாக ஸ்திர ராசி லக்கணங்களுக்கு சர ராசி லக்கணத்தில் உள்ள கிரகங்களினுடைய தசாபுத்தி வரும் காலம் பலமான பாதகத்தையும் சங்கடத்தையும் தந்து விடுகிறது. ஆக இவர்கள் சுக்கிர திசை, இந்த கேது திசை முடிந்து சுக்கிர திசையில் பயணிக்கிற காலத்தில் இவர்கள் கூடுமான வரையில் எச்சரிக்கை இல்லாத பட்சத்தில் அவமானங்களும் நஷ்டங்களும் இரகசிய நோய்களும் இவர்களை தொடாமல் சந்திக்காமல் இவர்கள் கடப்பதில்லை. அதற்கடுத்தது இவர்களுக்கு குழந்தைகள் என்று பார்க்கும் பொழுது, அதாவது புத்திர பாக்கியம் என்று சொல்லும் பொழுது, புத்திர பாக்கியத்தால் இவர்கள் அடையாத அவமானங்களே கிடையாது என்று சொல்லலாம். ஏன் என்று கேட்டால், இந்த மக நட்சத்திரம் என்ற ராசிக்கு 5க்குரியவன் புத்திரம், 8க்குரியவன் அவமானம். இவர்களை இது சந்திக்காமல் கடப்பதில்லை என்பதை காண முடிகிறது. இவர்களுக்கு பொதுவாக நோய்கள் வருவதில்லை. அப்படி வந்தால் இவர்களுக்கு நோய் மரணம் சார்ந்த தகவலை நெருங்கி பயணித்து விடுபடுகிறார்கள் அல்லது மரணத்தை சந்தித்து விடுகிறார்கள் என்பதை நடைமுறையில் காண முடிகிறது. சரி நண்பர்களே, இப்படி பேசிக்கொண்டே செல்வோமானால் எக்கச்சக்கமான தகவல்கள் இருக்கிறது. அனைத்தும் ஒரு பதிவில் சொல்லப்போனால் நம் நண்பர்கள் இவ்வளவு பெரிய பதிவாக யாரடா பார்த்து கொண்டிருப்பது என்ற எண்ணத்தில் ஸ்கிப் செய்துவிட்டு போய்விடுவார்கள். அதற்காகவே காணொலியை 10 நிமிடம் 15 நிமிடத்துக்கு உள்ள காணொலியாகவே எடுத்து வருகிறோம். சரி நண்பர்களே, இந்த பதிவு சார்ந்த அல்லது இந்த காணொலி சார்ந்த எண்ணங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் இந்த பதிவு உதவுமானால் அல்லது சிந்திக்க வைக்குமானால் அல்லது ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மை பயக்குமானால் இந்த நாள் எனக்கு இனிய நாளே. மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 9789729999 மற்றும் ஒரு அலைபேசி எண் 9791399649. மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதுக்கிச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோ இமை என்னும் பிழை வராமற் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சிறன் பதம் காப்பதாமே.